ஹலோ கைஸ், நான் உங்கள் கேடிவிட்டி. ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து என்னோடய கலெக்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். மை ஹோம் டூர்னு சொல்லாமே, பிகேஎக்ஸ்டியில் என்னோடய டூர் அந்த மாதிரி. ஓகே, என் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் காட்ட போகிறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். லோடிங் ஆகிட்டுருக்கு. சரி பார்ப்போம் என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. இப்போ என்ன தெரிலங்க, அடிக்கடி எங்கே ஸ்பான் ஆகுது, எனக்கு அது கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. சரி ஓகே, பார்த்து என்னடா கிராஃபிட்டி வர மாதிரிலாம் வச்சுருக்கியே அப்படியெல்லாம் கேட்காதீங்க. அது வந்து ஒரு இதில் வாங்கினேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா என்கிட்ட 195 லைக்ஸ் இருக்குது. அதுக்கு அது 195 இருக்கிற வரைக்கும் என்னடா பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தா உள்ளே போய் பார்க்கலாம், நீங்களே பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி என் வீடு, இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட இது பார்ட்டி ஹவுஸ். என்ன சொல்கிறது, அப்படியே இங்கே பாட்டு பாடிட்டு இருப்பாங்க, அங்கே வந்து உட்காந்து ஆடியன்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க அந்த மாதிரி. இந்த சைடு வந்தீங்கன்னா டிஜே மாதிரி, எப்படி சொல்கிறது, பார்ட்டிக்கு போனீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு. இது வந்து என்ட்ரன்ஸ். இந்த ரெண்டு வீடும் பார்க்கறதுக்கு டென்ட் மாதிரி இருக்குது. டென்ட் தான், இதனால் இதை வந்து என்ட்ரன்ஸாக யூஸ் பண்ணிட்டேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேட்டு, வரவேற்பு விஐபி மேட்டை சொல்லுவாங்கள்ல, அது இல்லைங்க, அதனால தாங்க இது யூஸ் பண்ணியிருக்கேன். இருக்குது, பட் வந்து அது நல்லா இருக்காது. ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பார்த்துட்டீங்க. நெக்ஸ்ட்டு கிச்சனுக்கு வந்தீங்கன்னா இங்கே எப்படி 100 பேர் சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு அறை இருக்குது. இங்கே பாருங்க, டைனிங் ஹால். 100 பேர் சாப்பிட்ற அளவுக்குலாம் இல்லை, கம்மியாக தான் இங்கே இருக்குது. அப்புறம் அப்படியே இந்த சைடு போனீங்கன்னா கிச்சன். இங்கே கிச்சனுக்குள்ளே போனீங்கன்னா அப்படியே வெரைட்டியாக பட்டன் காமிக்கும். ஏதோ ஒரு பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்டை கூப்பிட்டு வச்சு உட்காந்து லபக்கான அந்த பாப்கார்னை தின்னுட்டு அப்படியே இறங்கி வீட்டை விட்டு வெளியே வந்து ஒரு லைக் போட்டுருங்க, அவ்வளோதான். ஏன்னா மேல் ஃப்ளோர் காமிக்கலன்னு பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். ஏன்னா நான் ஒன்று ஒரு ஃப்ளோர் தான் டெக்கரேட் பண்ணுங்க. இங்கே பாருங்க, நான் இந்த சைடில் ஒன்றுமே பண்ணுங்க, இங்கே மட்டும்தாங்க பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 2 பெட்டு தூங்குறதுக்கு, ஒரு டெடி பியர். எல்லாம் டெடி பியரை கட்டி பிடிச்சி தான் தூங்குவாங்க, நான் நடுவு வச்சு தூங்குவேன். ஓகே, எதுக்குடா இந்த பலூன்லாம் கேட்காதீங்க, சும்மா வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் இங்கே எந்திரிச்சோடனே சும்மா உட்காந்து நோண்டுறதுக்கு, சும்மா அந்த உட்காந்துட்டு ஃப்ரீ பண்ணிட்டு உட்காந்துருக்கு. அப்புறம் இங்கே ஒரு 2 புஷன், அப்புறம் 2 கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா உட்காந்து ஒர்க் பண்ணலாம். ஐடியில் வேலை பார்க்குறேங்க அப்படி சொல்லிட்டு உட்காந்துட்டு. இந்த சைடு வந்தீங்கன்னா என்னோட டாய்லெட், ரெஸ்ட் ரூம் சொல்லலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா என் டாய்லெட் இருக்குது. இந்த சைடு குளிக்கிறோம். உங்களை இது வந்து நான் நிறைய பேர் இப்படி தான் யூஸ் பண்ணாங்க, சொல்கிறேன், இதுக்கு இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் யூஸ் பண்ணுறது என்னன்னா, இது வந்து ஒரு சுடு தண்ணி. இது சுடு தண்ணி, இது பச்சை தண்ணி, இது டவல், இதுதாங்க மேட்ரு. அதுக்கப்புறம் இங்கே போயிட்டு அப்புறம் இங்கே வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க, ஏன்னா சுத்தம் முக்கியங்க. சுத்தம் சோறு போடும். அதுக்கப்புறம் வெளியே வந்தால் ஒன்றும் இல்லைங்க, என்கிட்ட கலெக்ஷன்ஸ் இந்த ஹவுஸ் மட்டும் தான் நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 வீடு இருக்குங்க. 8 7 8 வந்து கணக்கு எடுத்துக்க வேணாம், ஏன்னா 1 2 3 4 5 7 வீடு இருக்குங்க. ஆனால் இந்த 2 இடத்த கணக்கு எடுத்துக்க வேணாங்க, மொத்தம் ஒரு 5 வீடு இருக்கு. சரி ஓகே, இந்த அர்கேட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா அது அவங்க கொடுத்துருந்தாங்க ஆப்ஷனு. நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறீங்களா, என் லைக் வந்து 1 லேக் காமிக்குது. இங்கே பார்த்தீங்களா, அந்த லைக் ஆப்ஷன் பாருங்க, 1 லேக் காமிக்குது, பக்குங்க. அப்புறம் இந்த வீடு வந்து வச்சுக்கலாம் சும்மா, இப்போதைக்கு பெரிய ப்ரோ பிளேயர்னு வச்சுக்கலாம். அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் கைஸ். இங்கே அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா XD ப்ளஸ் ஃபஸ்ட் XD ப்ளஸ் இருக்குங்களே, அதாங்க போட்டேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான். அதுக்கப்புறம் அந்த வீட்டில் வேற ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு இந்த சைடு வந்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் பார்ப்போம். முதல்ல பெட்டுக்கு போகலாம். பெட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு யூனிகார்னுங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு பெட் பாட்டில் வாங்கலை, நான் வந்து வச்சுருந்தேன். நான் வந்து வச்சுருந்தா முதல்ல ஒரு யூனிகார்ன் தான் வச்சுருப்பேன் அப்படின்னு ஒரு பெட்டு வச்சுருந்தேங்க. அதுக்கப்புறம் ஒரு யூனிகார்னுங்க, லெஜெண்டரி யூனிகார்ன் பெட் இருக்குல்ல, அதை வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சில பல காரணங்களால் காசு இல்லாத சமயத்தில் அதை வந்து கொடுத்துட்டேன், செல் பண்ணிட்டேன். அப்புறம் இது 2 சும்மா கிடக்கு, ஒரு மாடு ஒரு ஸ்பேரோ. அப்புறம் இது வந்து நான் முந்தானத்தை என்னமோ இது பண்ணுங்க, எனக்கு இந்த போர்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன் பாய் ஒருத்தன் வந்திருக்கான், ஃபேன் பாயின்ட்டு இல்லை, சும்மா ஃப்ரெண்டு பிடிக்க வந்திருக்கான். ஓகே, அவனுக்கு ஒரு ஹாய் போட்டு நம்ம மித்த வேலையை பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் என் போர்டு. அடுத்து சரி, அவன் ஹவாரியும் கேட்குறான், அப்புறமா ரிப்ளை பண்ணுவோம்.
இப்போ வந்து ட்ரெஸ்ஸிங் போயிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து 4 இயர்ஸ் பிஃபோர் வந்து எல்லாமே கலெக்ஷன் வச்சுருக்கேங்க. இங்கே பாருங்க ஃப்ளேம் டீம் இருக்கா, எந்த டீம் இருக்கா, அது என்ன ப்ளூ டீம், லைட்டிங் டீமா, சரி தான் விடுங்க. ஐயோ இது வேற ஒன்று, இது இருக்கா இந்த மாதிரி, இதில் ஹாலோவின்ல வாங்கி வச்சுருக்கேங்க. நிம்டாக்கில் இதை வாங்கி வச்சுருக்கேன். ஐயோ இது வேற ஒன்றுங்க, போயிட்டே இருக்குது சும்மா அது என்ன போகுது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பெட் ஃபெஸ்டிவல் அப்போ வாங்கினதுங்க. இது அவங்க பார்த்துக்கலாம், ஷார்ட்ஸ் போட்டு மேட்சை உட்காந்துருக்கோம். அப்புறம் இது வந்து கேபிபர் அப்டேட் எல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்புறம் இதெல்லாம் வந்து ஹாலோவின் அப்டேட் அப்போ வந்துச்சு. இதெல்லாம் ஃபீபிள் காஸ்டியூம் அந்த மாதிரி, இந்த காஸ்டியூமும் ஹாலோவின் அப்டேட்லாம் வந்துச்சு. இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், பீஸா கை. அந்த பீஸா கை மட்டும் வாங்கினேன், ஏன்னா அது நல்லா இருக்கு. அப்புறம் இந்த காஸ்டியூம் வந்து ஒரு லேடி காஸ்டியூம் இருந்தால் எனக்கு அந்த மண்டை மட்டும் பிடிக்கல, அதனால இந்த ஷர்ட் மட்டும் நல்லா இருக்குன்னு இதில் வாங்கிட்டேன். பார்க்க பிளாக் பந்தர் மாதிரியே இருக்கா. இதெல்லாம் ஈஸ்டரில் வாங்கினேன். அப்புறம் இதெல்லாம் ஏதோ மைண்ட் கிராஃப்ட் மாதிரி இருக்குது. ஓகே, மைண்ட் கிராஃப்ட்டு சீக்கிரம் பண்ணுவோம். அப்புறம் என்னோட ஃபேவரட் நருட்டோ இருக்குது, ஆனால் அதனால் வாங்க முடியல. அதான் இவ்வளோ ஜெம்ஸ் வச்சுருக்கே வாங்கலாம்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை, நான் வந்து சேர்த்து வச்சுட்ருக்கேன். இப்போ 180 ஜெம்ஸு 2 lakh காயின்ஸ் யோசிச்சு தானே எவ்வளோ பெருசு. நானே சொல்லிக்க வேண்டியதான் அவ்வளோ பெருசுன்னு. சரி ஓகே, இந்த சைடு பார்த்தீங்கன்னா நான் இந்த ஆர்மர் வச்சுருக்கேங்க. இந்த இதுன்னா சொல்லுவாங்களே, ஐயோ ஃப்ளேம் டீம், ஃப்ளேம் டீமோட வச்சுங்க. இந்த ஆர்மர் ஃபுல் செட் வச்சுருக்கேன். ஆர்மர் காமிக்கிற பார்த்தீங்களா, ஆர்மர் காமிச்சிடுறேன் பார்த்தீங்களா. கேலக்ஸி ஆர்மர் இருக்குது. அப்புறம் எக்ஸ்டி ரன்னரில் வந்து ஃப்ரீயாகவே எல்லாத்துக்கும் கிடைக்கும், அது இருக்குது. அதுக்கப்புறம் அப்டேட் ஆர்மரும் இருக்குது, இன்னும் அப்டேட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் விண்டா ஆர்மர் இருக்குங்க பார்த்தீங்களா, அது கெத்தாக இருக்கா. அப்புறம் அட்மினும் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்பேஸ் ஆர்மர் வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஓல்டு பிளேஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். ஃப்ரீயாக கோடு கொடுத்தாங்க, அந்த கோடில் ரிடீம் பண்ணோடனே ஒரு செட்டாக கிடச்சிது. அதுக்கப்புறம் இந்த ஸ்கேட்டிங்கை வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்கேட்டிங்கை ஹைப்பு கொடுத்து அடுத்து வேஸ்ட் பண்ணிட்டானுங்க. ஜெம்ஸில் வாங்கினாலும் பாவம். இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. இது எதுக்கு எனக்கு 2 இருக்குன்னு எனக்கும் தெரிய மாட்டேது. 2 1 தான் பார்த்தீங்களா, 2 1 தான் இருந்தாலும் ஏன் வந்து எனக்கு இப்படி காமிக்குன்னு எனக்கும் தெரியுது. நான் சொன்னேன்ல இந்த பக்கம் நம்ம ஃபுல்லாக இருக்குன்னு, அது. அதுக்கப்புறம் நியோன் ஆர்மர் வச்சுருக்கேன் கைஸ், நியோன். அப்புறம் இந்த ஆர்மர்லாம் வாங்கணும்னு ஆசை தான், இருந்தாலும் வாங்கலை, என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் என்னோட இதில் வந்து 2 தான் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு வாங்கினேன், இது வந்து செகண்ட் வாங்கினேன். அடுத்து இதில் வந்து நான் குழந்தை மட்டும் வச்சு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹைட் அண்ட் சீக் விளாடும்போது யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி. அப்புறம் இந்த ஹாலோவினில் வாங்க சும்மா வச்சுருக்கேன். வேற என்ன கட்ட வேண்டியது இருக்குது, பேக் பேக். இங்கே பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி விங்ஸ் இது வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு இது கிடைக்கணும்னு தான் ஆசை, இருந்தாலும் இதுதான் கிடச்சிருக்கு. பரவாயில்ல. இங்கே பார்த்தீங்கன்னா 2 டீமோட வச்சுருக்கேன். ஓல்டு பிளேஸ் தெரிஞ்சிருக்கு, 0 கிராவிட்டியோடது. இல்லை 2 டீமோடது இல்லை, ஒரு டீமோட தான். என்னோட டீம் பேக் வந்து ஓல்டாக கொடுத்தாங்க, இது வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா வேற என்ன காமிக்கிறது, கீழே போனீங்க அதெல்லாம் வாங்க. இதெல்லாம் வாங்குறதுக்குலாம் காசு இல்லை நம்மகிட்ட. இல்லை இல்லை 2 லட்ச ரூபா வச்சுட்டு காசு இல்லைன்றீங்களா, அதுதான் அங்கே மேட்டர் இல்லை. ஏன்னா சேர்த்து வைக்கணுங்க, சேர்த்து வைக்கணும், இதுதாங்க மேட்ரு. இவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் என்னோட இது. அட்மினாக இருந்திருக்கு, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் போட்டாங்க, அவனை பார்த்து அப்படியே காப்பி பண்ணிட்டேன். அடுத்து நிறைய பேர் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க, அக்செப்ட் பண்ண முடியல. இதெல்லாம் கேரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நான் கொடுத்துருக்கேன். பிகேஎக்ஸ் ஜெர்னி பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த ஷர்ட் போட்டுவாங்க. பார்க்கறதுக்கு பேக் பேக் இந்த மாதிரி இருந்தோம், என்கிட்ட அன்னைக்கு வாங்குறதுக்கு காசு இல்லைங்க. 25 ஜெம்ஸ் கூட இல்லைங்க. இதை பார்த்தீங்கன்னா 180 ஜெம்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அட்மின் மாதிரி காஸ்டியூம் போட்டு, அப்புறம் கேலக்ஸி ஆர்மர், அப்புறம் மூவ் ப்ராங்க் பண்ணுறதுக்காகவே என் சட்டை வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் ஃபீமேல் காஸ்டியூம் சும்மா வச்சுருக்கேன், இது சும்மா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டில் வந்து 108 இருக்காங்க. அப்போ வந்து எனக்கு வந்து இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்கன்ட்டு இல்லை, நீங்களும் எனக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா நான் அக்செப்ட் பண்ணுறேன். அப்புறம் வந்து இது வந்து அவ்வளோ இதெல்லாம் இல்லைங்க. அப்போ நம்ம ரெக்வஸ்ட் எத்தனை வேணால் அக்செப்ட் பண்ணிக்கலாம். எனக்கு சும்மா லிமிட்டுன்ற பேரில் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ ஏற்றணுங்கிறதுக்காக மட்டும் இவ்வளோ பண்ணுறேனுங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் நிறையா பண்ணியிருக்கேங்க, அதனால சொல்கிறேன். அடுத்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து 108 இருக்காங்க. அப்புறம் வந்து என்கிட்ட இந்த மை கேம்ஸ் ஒன்று இருக்கும்ல, ஐலாண்ட் வச்சு, அது என்கிட்ட ஒன்று தாங்க இருக்குது. KDXD இல்லைன்னு கேவலமாக இருக்குது இந்த பேர், அதனால எடிட் பண்ணுங்க. இவ்வளோ தாங்க என்கிட்ட இருக்குது. அப்புறம் வந்து ஆமாம் பைக் காமிக்கணும், இதெல்லாம் என் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்களா.
கிட்டாரு இதெல்லாம் கொடுத்தாங்க. எல்லாம் ஈஸ்டரில் வாங்கினேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஹலோவின், அப்புறம் இந்த பூம் ஸ்டிக்கெல்லாம் ஹலோவின் ஈவென்ட் பஸ்ஸில் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த வேலண்டைன்ஸ் டே அப்டேட் வந்துச்சு அப்போ வாங்கினேங்க. இதெல்லாம் இங்கே 50 ரூபா கொடுத்தா எடுத்துருவாங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் போர்ஷன்ஸு 20 தான் இருக்குது, ஆனால் நான் 80 வாங்கி வச்சுருக்கேன். அதனால அது எப்போ வாங்கி சொல்லிடுவாங்க. ஐயோ ஃபேன்ஸ் பிஷர் ரொம்ப இதாக இருக்கேன். தொல்லைன்னு சொல்ல வரல, வந்து இப்போ ரெக்கார்டிங்கில் இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது, அவ்வளோதான். அப்புறம் என்கிட்ட பைக் இருக்குங்க. இந்த மோட்டார் பைக் தான் வச்சு சுற்றுன்னு சுற்றுவானுங்க. எரிச்சலாம் வரும். ஏன்டா இப்போ எதுக்குடா சீன் போடுறீங்க? இப்போ வந்து நான் வச்சுட்டு சீன் போட்டுருக்கேன் எல்லாத்துக்கிட்டையும். ஆனால் ஜாலியாக இருக்கும் இதில் வீடுங்க அடிச்சுட்டு போகும்போது. அடுத்து என்கிட்ட முக்கியமான இதெல்லாம் ஃபஸ்ட்டு வாங்குங்க. அதெல்லாம் லூனார் அப்டேட் யாராவது தெரியுமோ அவங்கெல்லாம் வாங்கியிருப்பீங்க. ஆனால் லூனார் அப்டேட் தான் பைக் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், லூனார் அப்டேட் ஃபஸ்ட்டு இந்த பைக் வாங்கினேன் லூனார் அப்டேட் அன்னைக்கு. ஆனால் லூனார் இன்னும் வரவே இல்லை, அதுதான் என் தரல, இன்னும் வரல. இதுக்கப்புறம் இது ஃப்ளைட் வச்சுருக்கேங்க. சம்மர் ஈவெண்ட் அன்னைக்கு வந்துச்சுங்க, அப்போ வாங்கினேன். இப்போ இருக்குதுன்னு நினைக்கிறேன், எனக்கு ஸ்டோரில் தெரியல சரியா. அதனால இது வந்து எனக்கு கொஞ்சம் ரேர் தான். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நான் ஒத்தாலாம் மட்டும் நிலாவுக்கு போயிட்டு இருந்தேன். அப்படின்லாம் கிராவிட்டி ஆர்ம் வச்சு அவங்கள நிலாவுக்கு தூக்கிட்டு போய் விட்டு நான் இங்கே வந்துடுவேன். அந்த மாதிரி தான் நடப்பேன். ஸோ இப்போ தாங்க என்னோட இது XT ப்ளஸ்ஸு, கிராவிட்டி ஆர்மர், அட்மின் ஆர்மர், அப்புறம் கொஞ்சம் லைக்ஸு, அப்புறம் ஃபாலோவர்ஸ் கம்மி பண்ணிட்டேன். பார்த்தீங்களா என் போஸ்ட் பாருங்க. அப்புறம் கேடி விட்டு 69 ஃபாலோவர்ஸ் எவன் பண்ணான்னு கூட தெரியல. நான் சும்மா ஓட்டேங்க. இது வந்து எதுக்கு போட்டேன்னு தெரியுமா? அது போட்ட ஜெம்ஸு கொடுக்குறேன்னாங்க, அதுக்கு தான் போட்டேன். இதையும் அதுக்கு தான் போட்டுறேன். அப்புறம் இதெல்லாம் நிறையா இதுக்கு போட்டேன், ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு போட்டேன். ஆனால் கண்டு கூட இல்லைங்க. இதெல்லாம் லூனார் அப்டேட்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்போ வாங்கினேன், அப்போ இருந்துச்சு. இதெல்லாம் போஸ்ட் போட்டேங்க. நான் வந்து எவ்வளோ ஓல்டு பிளேயர்னா ரொம்ப ஓல்டு பிளேயருங்க. ரொம்ப ஓல்டு பிளேயர். 1 year நான் 4 years ஆகோ. ஸோ பழைய ஃபோட்டோஸ் நான் டெலிட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோலாம் டெலிட் பண்ணிட்டேங்க. பார்த்தீங்களா, இதெல்லாம் லைஃப் ஹேக்ஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இதுவும் அந்த மாதிரி லைஃப் ஹேக்ஸ் மாதிரி தான் எடுத்தேன், அதில் யூடியூப் பார்த்தேங்க. அப்புறம் இந்தியான்னு சொல்லிட்டு சும்மா எதுக்கு போகிறேன்னு எனக்கு தெரியல, சும்மா போட்டீங்க இதெல்லாம். அப்புறம் ப்ரைவேட் வேர்ல்டு, அது ஒன்றும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ப்ரைவேட் வேர்ல்டு என்னென்னு. சரி, ஓகே, இவ்வளோதான் என்கிட்ட இருக்குது. இவ்வளோதான் பேசிக்காகவே என்கிட்ட இவ்வளோதான் இருக்குது. ஓகே வைஸ், இவ்வளோதான். நான் ப்ரோ பிளேயருன்ட்டு இல்லை, அல்ட்ரா ப்ரோ பிளேயர்ன்ட்டு இல்லை, ஒரு நல்ல பிளேயர் வைஸ் அவ்வளோதான். சரி, உங்கள் ஐடி வந்து இங்கே காமிக்கிறேன். நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்ல வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா XXKDYT XX647, அவ்வளோதாங்க. இவ்வளோதான் ஐடி. போட்டு ரெக்வஸ்ட் கொடுக்க மறந்துடுங்க மக்களே. சரி, ஓகே கைஸ், நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம். அப்படின்லாம் இன்றைக்கி நான் லைவ் வருவேன் கைஸ். இன்றைக்கி லைவ் வருவேன், எல்லாம் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, பாய்.